ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம குக்கரில் எப்படி தேங்காய் பால் சாதம் குழையாமல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, வாங்க போகலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சம் புதினா, 4 பச்சை மிளகாய், பச்சை பட்டாணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் ஸ்பைசஸ். மெயினான டிஷ்ஷு தேங்காய் பால் தான். ஸோ இதெல்லாம் எடுத்துப்போம். நான் இந்த அழகில் 2 எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம கழுவி ஊற வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ குக்கரை வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய், நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாமே 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துட்டு உடனே பச்சை மிளகாயும் சேர்த்துடணும். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் வதக்கினாலே போதும், ரொம்ப வதக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ இது ஆனதுமே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தென் 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் எடுத்து வச்சுருக்க புதினா அதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறமா பச்சை பட்டாணி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், நான் 1 அழகுக்கு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அதனால் தேங்காய் பால் நான் 2 அழகு அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 கிளாஸில் தண்ணி ஊற்றிக்கிறேன். எந்த அழகில் எடுத்தோன்னோ அதே அழகில் அளவு கலந்து 3 ஊற்றிக்கிறேன். ஸோ நல்லா கொதி வந்ததுமே இதோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம். போட்டு ஒரு கலரு விட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 விசில் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், குக்கரில் குழையாமல் நல்லா சேமியா மாதிரி நல்லா உதிரியான தேங்காய் பால் சாதம் நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.